பள்ளியிலே மற்றொரு மகிழ்ச்சியான தருணம் எது என்று சொன்னால், இன்னைக்கு நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பெரிய வாகனத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அதுக்காக முதல்ல உங்களுடைய கரவொலி எழுப்பும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியினை, அதாவது நல்லது செஞ்சால் தொடர்ந்து நல்லதே நடக்கும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் நம்முடைய புன்னகை பூக்கள் அறிவுசார் குறையோடு சிறப்பு பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு குறைந்த நாளிலேயே ஆண்டவர் விரிவான எல்லையை கொடுத்திருப்பதற்காக முதலிலே நான் கடவுளுக்கு நன்றியினை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய அருமை நண்பர், மருத்துவர், NGO, அவருடைய சாதனைகளை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவ்வளவு தலை சிறந்த ஒரு பல்வேறு சாதனைகளை படைத்து தமிழக முதல்வர் அவர்களுடைய சிறந்த ஒரு நம்முடைய மதிப்புமிக்க பரிசினை பெற்று நம்முடைய மதுரைக்கு ஒரு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பாலகுரு அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கு என்னோடு வந்து அவர்கள் வாகனத்தை துவக்குவதற்கு அருமை சகோதரர் வழக்கறிஞர் ஞானகுருநாதன் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இன்னைக்கு பல பொதுநல வழக்குகளிலே நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன். இங்கே எந்த ஒரு மாபெரும் வெற்றிக்கும் கடவுளுடைய கிருபை வேண்டும், இரக்கம் வேண்டும், அதேபோல் செயல்படுத்தக்கூடியவர்கள் வேண்டும். அதற்கு நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய மரியாதைக்குரிய உமாதேவி அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். டேலண்ட் வின்ஸ் கேம்ஸ் பட் டீம் ஒர்க்ஸ் வின்ஸ் சாம்பியன்ஷிப் என்று சொல்வார்கள். ஒரு தனி மனிதன் என்றைக்கு தோப்பே ஆக முடியாது. ஒரு மாபெரும் வெற்றி என்று சொன்னால் ஒரு ஹோல் டீம். அதுக்காக இருக்கக்கூடிய நம்முடைய அத்தனை சிறப்பு ஆசிரியர்களுக்கும் பிசியோதெரபிஸ்டுகளுக்கும் என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கடவுள் ஒரு நல்ல பெற்றோர்களை இங்கே குழந்தைகள் அருமையான குழந்தைகளையும் உங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நீங்கள் அவர்களோடு வாழ்வது கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதை நான் பார்க்கின்றேன். பெற்றோர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது ரொம்ப நல்லவன் கலிகூர்ந்து கொடுப்பான்னு சொல்றாங்க. நீதிமான் அவன் கலிகூர்ந்து கொடுப்பான் என்ற ஒரு வார்த்தை. வாட் இஸ் த மீனிங்? பணம்ங்கிறது ஒரு பக்கம். இன்னைக்கு பல டோனர்ஸ் நமக்கு வந்து மனமோர்ந்து வர்றாங்கன்னா நம்மளுடைய சேவை இங்கே புன்னகை பூக்கள் எவ்வளவு சிறப்பாக நடக்குதுங்கிற ஒரு காரணத்துக்கு யாருமே ஒரு பைசா கூட தரமாட்டாங்க இந்த காலத்தில். ஆனால் அவர்கள் தரக்கூடிய நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன் இது சின்ன இன்ஸ்டிடியூஷன் இல்லை, இது மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகத்தை போல வரக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ற ஒரே காரணத்திற்காக இங்கே ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. கிவிங் என்று சொன்னால் நாட் ஓன்லி ஃபார் மணி, மோர் தென் தட் என்று தான் நான் எடுக்க முடியும். உதாரணம் சொன்ன என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ், ஒரு நல்ல வார்த்தைகளை, உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகளை, அந்த குழந்தைகளினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகளை, யார் என்ன விதமான உதவி செஞ்சாலும் அது ஈக்குவல் டு கொடுத்தல், சம்டைம்ஸ் அது மோர் தென் கொடுத்தல் என்பதை நான் பார்க்கின்றேன். அந்த பணிகளை பெற்றோர்களாகி நீங்களும், சிறப்பு ஆசிரியர் பெருந்தைகளும், அன்பு மேடம் உமாதேவி அவர்களும், என்னுடைய அருமை நண்பர் பாலகுரு அவர்களும் மிக சிறப்பாக செய்து வருவதற்காக உங்களுக்கு நாட் ஒன்லி டெபாசிட் இங்கே கிடையாது, உங்களுக்கு டெபாசிட் வந்து கூடிட்டு இருக்கிறது. இஸ் அ கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய ஹெவன்ல யூ ஆர் கோயிங் டு கெட் மோர் பெனிஃபிட். மிகப்பெரிய ஒரு திறந்த ஒரு உங்களுடைய மிகப்பெரிய அன்பளிப்பை அங்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதை ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கே இறங்குகின்றான். அவன் கொடுத்ததை கடவுள் திரும்ப கொடுக்கிறான். அதாவது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அவன் தீங்கு நாளிலே விடுவிக்கப்படுவான். அவன் படுக்கையே மாற்றி போடப்படும். இன்னைக்கு நமக்கு ஒருத்த நொறுங்குண்டு இருக்கக்கூடிய ஒருத்த வரான்னு சொன்னா, ரொம்ப நொந்து போய் வரக்கூடிய ஒன்று வரான்னு சொன்னா,
அவனுடைய உள்ளத்தை நாம் எந்த அளவுக்கு உதவி செய்கிறோம் என்பதை மட்டும்தான் கடவுள் பார்ப்பார். அதை மிக சிறப்பாக இங்கே மிகப்பெரிய பணிகளை இங்கே நம்ம செய்யக்கூடிய பணி ஒரு மதுரை மாநகரிலே இந்த புன்னகை பூக்கள் அறிவுசார் குறையுடையோர் சிறப்பு பள்ளி ஒரு நிரந்தர பள்ளியை அவர்களுக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்திலே கடவுள் கொண்டு போக போகிறார் என்பதை நான் பார்க்கிறேன். அதற்கு வெகு நாட்கள் இல்லை, எல்லைகள் இவர்களுக்கு விரிவாவதை நான் பார்க்கின்றேன். அதுபோல இவர்கள் நாட் ஓன்லி தட், இவங்க பலருக்கு ரோல் மாடலா இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வரக்கூடியவங்க இங்கே படித்த மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அளவுல காட் இதை கொண்டு வரப்போகிறார். அதான் மிக முக்கியம். யார் ஒதுக்கப்படுகிறார்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்களை தாண்டி அவர்களே இருந்து செயல்படக்கூடிய அளவுல ஒரு பெரிய ஃபேக்டரியை இங்கே இவர்கள் பல்வேறு உதவிகள் மூலமாக கொண்டு வரப்போகிறார்கள் என்பதை நான் மன நிறைவோடு சொல்லுகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய பணிகள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். கீப் யுவர் விஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உங்கள் தரிசனத்தை உங்கள் முன்பே வையுங்கள். எல்லாத்துலேயும் வாழ்க்கையில நீடிச்சு எல்லா மகிழ்ச்சியோட ஒருத்தர் இருக்கணும்னு நினைச்சா ஒரே ஒரு காரியம் தாங்க, சர்வ் அதர்ஸ். பிறருக்கு பணி செய், வேற எதுவுமே தேவையில்லை. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், திருமணமான மொத்தம் 30 நாள்ல ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா அது வாழ்நாளுடைய பெரிய கமிட்மெண்ட். மேரேஜுங்கிறது ஒரு வாழ்நாள் கமிட்மெண்ட். ஆனா எல்லாத்தையும் விட உலகத்துல நம்பர் 1 எதுன்னு சொன்னா பிறருக்கு தொண்டு ஆற்றுவது என்பது இருக்கிறதே, அதற்கு நிகர் வேறு எது இல்லை. இன்னைக்கு அன்னை தெரசாவாக இருக்கட்டும், இன்னைக்கு யாராக இருக்கட்டும், அவருடைய பணி அவங்க தன்னலமற்ற ஒரு தொண்டை இந்த நாட்டிற்காக, சுதந்திரத்திற்காக, மக்களுக்காக, ஏழைகளுக்காக செய்யக்கூடியவர்கள் வாழ்விலே அவர்கள் ஞானவான்களில் அங்கு விண்மீன்களைப் போல பிரகாசமாய் இருப்பார்கள். நீங்கள் மனதார வாழ்த்துகிறேன். இந்த வாகனம் இது ஒரு ஆரம்பம்தான். 50 வாகனங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக புன்னகை பூக்கள் அறிவுசார் குறையோர் சிறப்பு பள்ளி வரும். நன்றி.